25ல் நடந்த தமிழ் தகுதி தேர்வு கொஸ்டின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். பின்வருவனவற்றில் வினைச்சொல்லை கண்டறிக அப்படின்னா இதில் ஆன்சர் வந்து விளையாடு. இளமை அப்படிங்கிற சொல்லின் எதிர்ச்சொல் யாது? முதுமை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டறிதல். சரியான இணை ஆதவன் அப்படின்னா ஞாயிறு. டவுன் பஸ் அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ்ச்சொல் வந்து நகர பேருந்து. அடுத்து கண்டான் வேர்ச்சொல்லை தருக. கான் அதாவது வேர்ச்சொல்லுங்கிறது எப்பயுமே வந்து ஏவலாக தான் இருக்கும், கட்டளையிடுற மாதிரி தான் இருக்கும். அப்போது கான் வேர்ச்சொல்லை காணுங்க. ஆட்டம் அப்படின்னா வேர்ச்சொல் வந்து ஆடு. ஒருமைப்பன்மை அறிந்து எழுதுக. நெற்கதிர்கள் விளைந்தது, மாடுகள் மேய்ந்தது. எல்லாமே வந்து பன்மையில் இருக்குது, அப்போ பன்மையில் தான் முடியணும். நெற்கதிர்கள் விளைந்தன, மாடுகள் மேய்ந்தன. ஒருமைப்பன்மை பிழைகளை திருத்தி எழுதுக. பூக்கள் மலர்ந்தது, வண்டுகள் பறந்தது. அதாவது பன்மையில் எழுதணும். பூக்கள் மலர்ந்தன, வண்டுகள் பறந்தன அப்படின்னு பன்மையில் தான் எழுதணும். அடுத்து பொருள் வேறுபாடு உணர்க. மனம் மனம். 3 சுழினா அப்படிங்கிறது பூமணம், 2 சுழினா அப்படிங்கிறது உள்ளம். அடுத்து குரில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு தருக. மலை அப்படின்னா குன்று, மாலை அப்படின்னா நேரம். பிழையான தொடரை கண்டறிக. காலையில் பூத்த மல்லிகை மனம் வீசியது. இங்கே பாருங்கள், காலையில்ங்கிறது சின்னலை வரணும், மனம்ங்கிறது 3 சுழினா வரணும். மரபு பிழையற்ற எழுதை எடுத்து எழுதுக. கொழுந்தாடை அப்படிங்கிறது கரும்பின் நுனிப்பகுதி, இதுதான் கரெக்டு. கவ்வைங்கிறது இளங்காய் இல்லை. கச்சல்ங்கிறது வாழை கச்சல்னு வரணும். நுழாய்ங்கிறது இளம்பாக்கு. இதெல்லாம் மாற்றிருக்கு. அடுத்து பேச்சு வழக்கு தொடரில் உள்ள பிழை திருத்தம் கண்டறிக. ஆத்தங்கரைக்கு மேற்கே உள்ளது அந்த அழகிய சிற்றூர். ஆத்தங்கரைங்கிறது எழுத்து வழக்கு, ஆற்றங்கரைங்கிறது தான் ஆத்தங்கரைங்கிறது பேச்சு வழக்கு, ஆற்றங்கரைங்கிறது தான் எழுத்து வழக்கு. அதான் கரெக்டு. சைதாப்பேட்டை அப்படிங்கிற ஊரின் மருவு வந்து சைதை. தூசு என்பதன் பொருள் பட்டு. அடுத்து கோடிட்ட இடத்தில் சரியான சொல்லை வந்து தேர்ந்தெடு. எங்கள் பள்ளிக்கு சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது. சுற்றுச்சுவர் எழுப்பப்பட்டது தான் வரணும், கட்டப்பட்டது வராது. முனிவு அப்படிங்கிறதுக்கு பொருள் சினம். வி அப்படிங்கிற ஓரெழுத்து ஒரு மொழி பறவை. கேடு என்பதன் எதிர்ச்சொல் என்னன்னா நலம். முற்றுப்புள்ளி வந்து எங்கே இடம்பெறும்? சொற்றொடரோட இறுதியில் இடம்பெறும். யானையின் இளமை பெயர் கண்டறிக. கன்று. யானை குட்டி கிடையாது, யானை கன்று. பாத்திமா நன்றாக தேர்வு எழுதினாள். இது எந்த காலத்தை குறிக்கிறது? இறந்த காலம். அவை வந்தன என்னும் தொடர் எவ்வகை பாலை உணர்த்துகிறது? பலவின் பால். அடுத்து இரு திணைக்கும் பொதுவாக வரும் பெயர்கள் வந்து குழந்தை, கதிரவன். இது வந்து நம்மளோட தமிழ் புக்கு 11th 12th இருக்குது. ஒருமைப்பன்மை பிழையற்ற தொடர் எது? காடுகளில் எல்லாம் கழையாகிய கரும்புகள் உள்ளன. கரெக்டாக இருக்குது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக. வண்ணங்கள் பயன்படுத்தாமல் வரைவது புனையா ஓவியம். அடுத்து கலைச்சொல். அட்டானமி அப்படின்னா தன்னாட்சி. அடாப்டர்னா தகவி. சினிமாட்டோகிராஃபி அப்படிங்கிறது ஒளிப்பதிவு. அடுத்து ஹெட்செட் அப்படின்னா தலையணி ஒளி வாங்கி. கலைச்சொல்ல ப்ரிடிக்ஷன் அப்படின்னா முன்கணிப்பு. பால்ம் டாப் அப்படின்னா கையக கணிப்பொறி. மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் உயர்கல்வி உறுதி திட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புதுமை பெண் திட்டம். பழமொழியின் பொருள் கண்டறிக. உழைப்பின்றி ஊதியமில்லை, உழைக்கிறவரே ஊதியம் பெறுவார். மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க அப்படின்னா தென்னங்குரும்பை. குதிரை குட்டின்னு வரணும், சாவி கொத்து, கூரை வேய்ந்தான் அப்படின்னு வரணும். உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. உள்ளங்கை நெல்லிக்கனி அப்படின்னா வெளிப்படை தன்மை. தொடருக்கு பொருத்தமான உவமையை எடுத்து எழுதுக. சிறு வயதில் நான் பார்த்த நிகழ்ச்சிகள் பசுமரத்து ஆணி போல என் மனதில் பதிந்தன. உவமைகளால் விளக்கப்படும் பொருள். கண்ணும் கருத்தும் அப்படின்னா கருத்தில் கொள்ளுதல். ஹேபியஸ் கார்பஸ் இது வந்து நம்ம பாலிட்டியில் படிச்சிருப்போம். இதுக்கு ஆன்சர் ஆட்கொணர்வு மனு. அடுத்து பாவர்ட்டி அப்படின்னா வறுமை. டெலிமெட்ரி அப்படின்னா தொலை அளவியல். ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல். டெம்பஸ்ட் அப்படின்னா பெருங்காற்று. இது புக்கில் இருக்க கொஸ்டின் தான். தமது வீட்டில் வட்டத்தொட்டி என்னும் பெயரில் இலக்கிய கூட்டங்கள் நடத்தியவர் யார் அப்படின்னா டி.கே. சிதம்பரநாதர். தேம்பாவணி டேஷாம் நூற்றாண்டில் படைக்கப்பட்டது அப்படின்னா 17ஆம் நூற்றாண்டு. தமிழன்னைக்கு தொண்டாற்றிய ஜி.யு. போப் பிறந்த ஆண்டு வந்து 1820. 3 என்ற எண்ணுப்பெயர் திராவிட மொழிகளில் ஒன்றான தெலுங்கில் எவ்வாறு வழங்கப்படுகிறது அப்படின்னா மூடு. இது நம்ம தமிழ் புக்கில் ஒரு பாக்ஸில் இருக்கும். சரியாக சீர்பிரிக்கப்பட்ட குறளை கண்டறிக. குறி எதிர்ப்பை நீரது உடைத்து. சி ஆப்ஷன். இழுக்கா இயன்றது அறம். அதாவது அந்த அறம் அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பாடு கேட்டிருக்காங்க. அறம்ங்கிறது 2 குறியில் எழுத்து ஒரு ஒற்று வந்திருக்கு, அப்போது நிறை. அதுக்கு வந்து மலர் தான் ஆன்சர். விடுபட்ட சீர் கண்டறிக. விருந்து புறத்தா தானுண்டல் சாவா மருந்தனினும் வேண்டல் பாற்று அன்று.
திருக்குறளின் அணி என்னன்னா, அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொறுத்தல் தலை. போலங்கிறது உவம உருபு வந்திருக்கு, இது உவமை அணி. இரு வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான சொற்றொடரை கண்டுபிடி. விரிந்தது, விரித்தது. மழைக்காற்று வீசியதால் பூவின் இதழ்கள் விரிந்தன, மயில் தோகை விரித்தது. ஒற்றுப்பிழையற்ற தொடரை எழுதுக. சிற்பக்கலை, பி ஆப்ஷன். சிற்பக்கலையை போற்றி பாதுகாப்பது நமது கடமையாகும். எழுத்துப்பிழையை திருத்தி எழுதுக. பூவை விட்டு இறங்காதே, இறக்கை முறிந்த வண்ணத்து பூச்சியே. பூவை விட்டு இறங்காதே அப்படிங்கிறதுக்கு பெரியரா வரணும், இறக்கைங்கிறதுக்கும் பெரியரா வரும், முறிந்த அப்படிங்கிறதுக்கும் பெரியரா தான் வரும். அப்படிங்கிறப்ப ஏதான் ஆன்சர். நிகழ்கால தெரிநிலை பெயரச்ச தொடரை எழுதுக. நிகழ்காலம் அப்படின்னாலே கிறுகின்ற அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ படிக்கின்ற பள்ளி அப்படிங்கிறது தான் நிகழ்கால தெரிநிலை பெயரச்சம். அதாவது பள்ளி அப்படிங்கிற பெயரை கொண்டு முடிஞ்சிருக்கு. வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை கண்டறிக. அரி, அறிவார் அப்படிங்கிறது தான் வினையாளனையும் பெயர். வேர்ச்சொல்லை கொடுத்து வினையாளனையும் பெயர் உருவாக்குதல். அகழ் அப்படின்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர் வந்து அகழ்வார். வேர்ச்சொல்லின் வினைமுற்றை காண்க. வா அப்படின்னா வந்தனன். வந்தங்கிறது பெயரச்சமாயிடும், வந்துங்கிறது வந்து வினையச்சமாயிடும், வருதல்ங்கிற தொழில் பெயராயிடும். அப்போ வினைமுற்று வந்து வந்தனன். சரியான வினாச்சொல்லை தேர்ந்தெடு. இராமனுடன் எத்தனை பேர் கானகம் சென்றனர்? ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமையுள்ள எழுத்துக்களை எவ்வாறு அழைக்க வேண்டும் அப்படின்னா இன எழுத்துக்கள். இன எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்றொடர் அப்படிங்கிறது சங்கு, பந்தயம். இங்கு, ஞா, கா, இத்து, இந்து, இது ரெண்டும் தான் இணை எழுத்து. அதுதான் ஆன்சர். பிழையான சொல்லை கண்டறிக. வென்றான்னா பெரிய ரா வரணும். இனிமை கூட்டல் உயிர் சேர்த்து எழுத கிடைப்பது இன்னுயிர். படிப்பறிவு பிரித்து எழுத கிடைப்பது படிப்பு கூட்டல் அறிவு. இது பல பொருள் தரும் ஒரு சொல்லை கண்டறிக. விளம்பு, மொழி, இயம்பு, கூறு, உரை. இது எல்லாத்துக்குமே ஒரே மீனிங் தான், பேசு. அடுத்து அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்த்தல். திருக்குறள் போன்ற அற இலக்கியங்கள் கூறும் கருத்துக்களை நம் வாழ்வில் பின்பற்ற வேண்டும். டேஷ் அவை நம் வாழ்வை மேம்படுத்தும். ஏனெனில் இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும்பேறு. எனவே இயற்கையை போற்றுவோம். இது நம்ம படித்து பார்த்தாலே தெரியும் எந்த இடைச்சொல் வரும் அப்படிங்கிறது. அடுத்து அனிலம் அப்படிங்கிற சொல்லுக்கு இணையான வேர்ச்சொல் அப்படிங்கிறது காற்று. புண்ணின் மேல் தடவுவது களிம்பு. களிம்புன்னா வேறு எதுவும் இல்லை, ஆயின்மெண்ட் தான் களிம்பு. இருபொருள் தருக. உறக்கம் அப்படிங்கன்னா அறிவு, வலிமை. உறக்கம்னா நம்ம தூங்குறத நினச்சிப்போம், அது இல்லை, அதுக்கு வந்து பெரியரா வரும். இந்த உறக்கம் அப்படின்னா அறிவு, வலிமை. பொருந்தா சொல்லை கண்டறிக அப்படின்னா விளையாட்டு. ஏன்னா சிறுவணிகம், பெருவணிகம், ஏற்றுமதி இதெல்லாம் வணிகம் சார்ந்த ஒரு சொற்கள். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நாற்று, கன்று, குருத்து, பிள்ளை முதலான சொற்கள் எதனை குறிக்கும் அப்படின்னா இளம் பயிர் வகையை குறிக்கும். பெயர் மணிமேகலை. இதில் இருக்கிற நிறுத்தக்குரிய என்னன்னு கேட்டிருக்காங்க. பெயருக்கு அடுத்து ஒன்று வந்திருக்குல்ல 2 புள்ளி வச்சு, அதுதான் முக்கார் புள்ளி. அடுத்து ஒரே எழுவாய்க்குரிய உடன்பாட்டு கருத்தும் எதிர்மறை கருத்தும் தொடர்ந்து வருகின்ற இடங்களில் எவ்வகை நிறுத்தல் குறியிடுதல் வேண்டும் அப்படின்னா அரைப்புள்ளி. இது வந்து நம்ம புக்கில் இருக்கிறது தான். வினைக்கு ஏற்ப மரபு சொல்லை கண்டறிக. முறுக்கு தின்றான். புலியின் ஒளிமரபு சொல்லை கண்டறிக. புலி உருமும். பிறவினை வாக்கியத்தை கண்டறிக. அவனை திருந்தச் செய்தான். கண்ணன் நேற்று வந்தான் அப்படிங்கிறது தன்வினை. செயப்பாட்டு வினையை எடுத்து எழுதுக. கையை தரையில் ஓங்கி அடித்தார். கை தரையில் ஓங்கி அடிக்கப்பட்டது அப்படிங்கிறது தான் செயப்பாட்டு வினை. தொகைநிலை தொடர் வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னா 6. அது தொகா வந்து 9 வகைப்படும். மார்பிள் அப்படிங்கிற கலைச்சொலுக்கு வந்து ஆன்சர் வந்து சலவைக்கல். கஸ்டோடியன் அப்படின்னா பொறுப்பாளர். ஒர்க் ஷாப் அப்படின்னா பட்டறை. ட்ரேட்மார்க் அப்படின்னா வணிக குறியீடு. பழமொழியின் பொருள் கண்டறிய. தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படின்னா நாய் தன் குட்டியை மழையிலும் வெயிலிலும் பாதுகாக்கும். பழமொழியின் பொருள் கண்டறிய. காற்றுள்ள போதை தூற்றிக்கொள் அப்படின்னா வயது இருக்கும்போது உழைத்து பிழைத்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான். மரபு பிழையற்ற தொடரை கண்டறிக அப்படின்னா நெல் தாள். அணில் குட்டின்னு வராது, அணில் பிள்ளைன்னு வரும், அதனால் அது கிடையாது. நம்ம அணில் குட்டின்னு நினச்சி போட்டுருவோம், ஆனால் அது கிடையாது. அணில் நெற்றால் தான் ஆன்சர். மரபு பிழையற்ற தொடரை தேர்வு செய்க. வேலங்காடு. சோள தோப்புன்னு வராது, தென்னங்கூட்டம் வராது, முருங்கை குறும்பைன்னு வராது. இது வந்து இந்த பத்தியை படித்து ஆன்சர் பண்ணுறது தான், அதனால் இது வந்து நமக்கு தேவையில்லை. அடுத்து ப்ரௌசர் அப்படிங்கிறதுக்கு தமிழ் சொல் என்ன அப்படின்னா உலாவி. குடும்ப உறவுகள் அன்பு என்னும் நூலால் பிணைந்துள்ளதை உணர்த்தும் பாவேந்தர் பாரதிதாசனோட நூல் வந்து குடும்ப விளக்கு. விரல் நுனி என்னும் நூலை இயற்றிய கவிஞர் வந்து தாரா பாரதி.
கண்ணதாசனின் இயற்பெயரை கண்டறிந்து எழுதுக. இயற்பெயர் அவரோடது முத்தையா. திராவிட மொழி குடும்பம் மொழிகள் பரவி நில அடிப்படையில் எத்தனை வகைகளாக பிரிக்கப்பட்டுள்ளன அப்படின்னா 3. ஒன்று வந்து அதான் தென் திராவிடம், நடு திராவிடம், வட திராவிடம். திராவிட மொழிகளில் பிறமொழி தாக்கம் மிகவும் குறைந்ததாக காணப்படும் மொழி வந்து தமிழ் மொழி தான். மருந்து பொருட்களின் பெயரில் அமைந்த இருநூல் வந்து திரிகடுகம், ஏலாதி. எண்பு தோல் போர்த்த, இதில் இந்த எண்புங்கிறதுக்கு பொருள் வந்து எலும்பு.